எங்கெல்லாம் தமிழர்களின் வாழ்வுரிமை பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல் ஆளாக நின்று எல்லளவும் எல் முனையளவும் சமரசமின்றி களமாடி தமிழர்களின் வாழ்வுரிமையை வென்றெடுக்கிற புலியூர் பெற்றெடுத்த புலிமறவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் கனவும் லட்சியமும் என்றைக்கும் நம்மை வழிநடத்தட்டும். வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பொன்னான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் விடுதலை பெற்ற காலத்தில் இருந்து திமுக, அதிமுக என்கிற இருபெரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி இந்த மண்ணில் தங்கள் ஆட்சியை நிறுவி இருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி அமைத்து வேட்பாளர்களை முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி அமைத்து வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிடுகிறது. உங்களுக்கு தெரியுமா பேரன்பு கொண்டவர்களே, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இப்பொழுதுதான் ஒரு நெஞ்சுரம் கொண்ட, ஒரு வீரியம் கொண்ட, ஒரு மான தமிழ் மரபனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி 234 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தலைமையில் இந்த தேர்தல் களத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி துணிச்சலோடு நெஞ்சுரத்தோடு களம் காணுகிறது. எதற்காக இந்த தேர்தல் களத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து களமாடுகிறது? பல பேர் பேசுவாங்க, இதுவரைக்கும் நீங்க திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க, உங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கலன்றதுனால திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. இது உண்மையா? திமுகவிடம் சீட்டு பேரம் நாம பேசுறோமா? அதிகமான சீட்டு கொடுக்காதனால திமுக விட்டு நம்ம வெளியே வந்தோமா? சீட்டு தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம், எம்எல்ஏ பதவிதான் முக்கியம் என்றால் திமுகவை விட்டால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி 4 தொகுதிகளை கொடுக்க முன்வந்தார். 4 தொகுதிகளை மேலே வேல்முருகன் நீங்கள் கேட்டாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சொந்த சின்னத்தில் நில்லுங்கள், மக்களவை உறுப்பினராக பெற்றுக் கொள்ளுங்கள், மாநிலங்களவை உறுப்பினராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி வைத்திருந்தால் மத்திய துணை அமைச்சர் பதவி கூட நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனை தேடி வந்திருக்கும். ஆனால் எதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்கவில்லை? நமக்கு சீட்டு தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த மான தமிழ் மறவர் தலைவர் அண்ணன் வேல்முருகன் எதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்கவில்லை? எமது தலைவர் மிக தெளிவாக நேர்த்தியாக கூறினார், தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற ஒரு கட்சியை நடத்துவது வெறும் அதிகாரத்துக்காகவோ சீட்டுக்காகவோ அல்லது வேறு எந்த ஆசைக்காகவோ அல்ல, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற எமது தமிழ் சமுதாயத்தின் உரிமைக்காக, மறுக்கப்பட்ட உரிமையை போராடி வென்றெடுப்பதற்காகத்தான் தமிழகம் முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற ஒரு கட்சியை நாம் நடத்துகிறோம். சட்டமன்றம் என்பது ஏதோ எம்எல்ஏ பதவிக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்ந்தெடுக்கவில்லை. எமது மக்களின் உரிமைகளை பேசி தீர்வு காண்பதற்கு சட்டமன்றம் என்பது நமது போராட்டத்தின் ஒரு அங்கம். சட்டமன்றத்துக்குள் சென்று மக்களுக்கு இடையூறான தீர்மானங்களை கொண்டு வரும் பொழுது அதை தடுத்து நிறுத்துவது, மக்களுக்கான தீர்மானங்களை சட்டமன்றத்தில் பேசி அதை வரைமுறைப்படுத்தி கொண்டு வருவது, இதற்காகத்தான் அந்த எம்எல்ஏ பதவி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தேவைப்பட்டதை தவிர எம்எல்ஏ பதவிக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி கிடையாது. எமது தலைவர் மிக தெளிவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூறினார், எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழர், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழ் சாதியை சேர்ந்தவர், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கொள்கை அடிப்படையில், கோட்பாடின் அடிப்படையில் பாஜக என்கிற மனித குல விரோதிகள் இருக்கின்ற அந்த கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் இடம்பெறாது என்று கட்சி ஆரம்பித்த காலத்தில் நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் கூறினார். இன்றைக்கு பதவியை காட்டினாலும் பணத்தை கொடுத்தாலும் வேல்முருகன் என்கிற மானமுள்ள தலைவரை எவனாலும் விலைக்கு வாங்க முடியாது என்று தனக்கு வந்த பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு மண்ணுக்காக மக்களுக்காக தனித்து இந்த தேர்தலில்
செஞ்சுரம் கொண்ட தலைவராக நம்முயிர் தலைவர் அண்ணன் வேல்முருகன் களமாடுவது இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக. எங்களுக்கு சீட்டு ரொம்ப முக்கியமா? எங்களுக்கு நோட்டு முக்கியமா? எங்களுக்கு அதிகாரம் முக்கியமா? அப்படி இருந்தால் தூக்கி எறிந்து விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்தித்திருக்கலாம். ஆனால் நாம் முன்வைத்தது கொள்கையின் அடிப்படையில், கோட்பாடுகள் கொள்கையின் அடிப்படையில், கோட்பாடின் அடிப்படையில் நாம் முன்வைத்த கனவுகள், லட்சியங்கள் திமுகவிடம் எல்லா கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க. நீங்க எல்லாம் தொலைக்காட்சிகளை பார்த்திருப்பீங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியே வந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் பேட்டி கொடுத்தாங்க. என்ன பேட்டி கொடுத்தாங்க? நாங்க 10 சீட்டு கேட்டிருக்கிறோம், நாங்க 12 சீட்டு கேட்டிருக்கிறோம், நாங்க 5 சீட்டு கேட்டிருக்கிறோம், நாங்க 6 சீட்டு கேட்டிருக்கிறோம். இப்படிதான் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தமிழக அரசியல் கட்சிகளில் ஒரே ஒரு கட்சியின் தலைவர் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வெளியே வந்து அண்ணா அறிவாலய வாசலிலேயே பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது ஒரு கையில் ஒரு காகிதத்தை எடுத்து இதில் 10 அம்ச கோரிக்கைகள் இருக்கிறது, இந்த கோரிக்கையை திமுக நிறைவேற்றினால் திமுகவோடு நாங்கள் கூட்டணி குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். எங்களுக்கு சீட்டு முக்கியம் அல்ல, எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கைகள் முக்கியம் அல்ல, நாங்கள் முன்வைக்கிற இந்த கோரிக்கைகள், இந்த கோரிக்கையை திமுக நிறைவேற்றினால் திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தலைவர் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படையாக திமுகவிடம் கோரிக்கைகளை முன்வைத்து, 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலை சந்திக்கிறோம், திமுகவை ஆதரிக்கிறோம் என்று கூறினார். இது இன்னைக்குதான் நடந்துதான்னா? பல பேர் சொல்லுவாங்க தேர்தல் நேரத்தில் ஏதோ கோரிக்கையை முன் வச்சுட்டு இதை நாங்க நிறைவேற்றி கொடுக்கலன்றதுனால கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோன்னு வேல்முருகன் சொல்றாரு. தேர்தல் நேரத்தில் முன் வச்சாரு. தேர்தல் நேரத்தில் நம்ம முன் வச்சோம். இங்க கூடி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த 2015 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் செஞ்சியில தலைவர் அவர்கள் நடத்தினார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் தலைவர் அவர்கள் மேடையிலேயே பகிரங்கமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களும் தலைவர் அவர்கள் பேச்சை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் தலைவர் அவர்கள் பேச்சை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில், அந்த மேடையிலேயே தலைவர் மிக தீர்க்கமாக தெளிவாக கூறினார், ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை அமைக்க வேண்டும், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றினால், கடந்த அதிமுக காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்திற்கு ஒரு உயிர் வடிவம் கொடுத்து இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற மோடி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை திமுக அரசாங்கம் கொடுத்தால், எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல், ஒரு சீட்டு கூட தேவையில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து தேர்தலில் நாங்கள் வாக்கு சேகரிக்க தயார் என்று அறிவித்தார் நம்முடைய தலைவர். ஒரு வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, அன்னைக்கு சீட்டு பேரம் கிடையாது, அன்னைக்கு நோட்டு பேரங்கள் எந்த கட்சியிலும் நடைபெறவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கோரிக்கைகளை எந்த அமைப்பு ஆதரித்தாலும் அந்த அமைப்புக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலை செய்யும், ஆதரவு கொடுக்கும் என்று ஓராண்டுக்கு முன்னால் அறிவித்தார் தலைவர் வேல்முருகன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் திமுகவோடு நம்ம கூட்டணி வச்சோம். கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாலே இதே 10 அம்ச கோரிக்கையை திமுகவுடன் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம். நம்முடைய தலைவர் கொண்டு போய் கொடுத்தார். அதில் மிக பிரதானமாக இருக்கிற கோரிக்கை என்னவென்றால், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உயிர் மூச்சு கொள்கையாக இருக்கிற தமிழர் வேலை தமிழருக்கே என்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கையை திமுகவிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம். இதை திமுக எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிற திமுக, 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இல்லாத திமுக, எப்படியாவது தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் நாற்காலில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்மானத்தை எல்லாம் வாசித்துவிட்டு அந்த தீர்மானத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புதல் தருகிறது. வேல்முருகனின் தீர்மானம், வேல்முருகனின் கோரிக்கைகள் அத்தனையும் தமிழ் சமுதாயத்தின் கோரிக்கை, இதை திமுக நிறைவேற்றி கொடுக்கும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவருக்கு வாக்கு கொடுத்தார். இதை எந்த திமுக காரனால மறுத்து பேச முடியுமா? இதற்கு ஆதாரம் இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது, சாட்சி இருக்கிறது. கடந்த பண்ருட்டி சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் போட்டியிடும் பொழுது அன்றைக்கு திமுகவின் மிக முக்கியமான முகமாக இருந்த மரியாதைக்குரிய கனிமொழி, திருமதி கனிமொழி அவர்கள் பண்ருட்டி அந்த மணிகூண்டுக்கு அருகாமையில் உள்ள இடத்தில் தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். இது இன்னைக்கும் காணொலியா இருக்குது. அப்படி பிரச்சாரம் செய்யும் போது கனிமொழி சொன்ன வார்த்தை, சகோதரர் வேல்முருகன் தொடர்ச்சியாக தமிழர் வேலை தமிழருக்கே, தமிழர் வேலை தமிழருக்கே போராடி இருக்கிறாரு.
தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி வந்தால், திமுக ஆட்சி அமைத்தவுடன் உடனடியாக தலைவர் வேல்முருகன் அவர்களின் கோரிக்கையை தளபதி அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார் என்று அன்றைய நாள் கனிமொழி அவர்கள் வந்து பகிரங்கமாக பொதுமக்களிடம், காணொளி காட்சிகள் இருக்கிறது, பதிவுகள் இருக்கிறது, பொதுமக்கள் முன்னால் வேல்முருகன் அவர்கள் கோரிக்கையை திமுக நிறைவேற்றும் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் சட்டமன்றத்தில் தலைவர் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தார். தமிழர் வேலை தமிழருக்கு என்பதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள் என்று கூறினார்கள். அப்போ திமுக அரசாங்கம் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் ஏறிவிட வேண்டும் என்று நினைத்தான். அதன் பிறகு வந்தவுடன் இந்த தீர்மானத்தை வாசித்து விட்டு திமுகவுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. மத்திய அரசாங்கத்தை நாம் எப்படி பகைத்துக் கொள்வது? மத்திய அரசாங்கத்தை பகைத்துக் கொண்டால் திமுக அரசுக்கு ஆபத்து வந்து விடுமே. ஆபத்துல எப்படி? இந்த அமைச்சர்கள் அடிச்சு வச்சிருக்காங்க கோடி கோடியா சொத்து. இந்த ஸ்டாலினுடைய மருமகன் சபரிச இது மாதிரியான ஆட்கள் வச்சிருக்கிற சொத்து, இந்த சொத்துக்களை ஈடி ரைடு விட்டு பறிமுதல் செஞ்சிட போறான், அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிட போறான்ற பயம் வந்துவிட்டு நேரடியாக வேல்முருகனை போல் நம் கரங்கள் சுத்தம் இல்லை, வேல்முருகனை போல் நெஞ்சில் உரம் இருக்கிறது, வேல்முருகனை போல் நமக்கு உரம் இல்லை, இப்படி வேல்முருகன் பேசலாம், ஆனால் ஊழல் செய்கிற நாம் பேசிட முடியுமா, நாம் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்று அஞ்சு நடுங்கிய ஸ்டாலின் அரசு என்ன கூறுகிறார்கள்? வேல்முருகன் அவர்களே, நீங்கள் சொல்வது போல் தமிழர் வேலை தமிழருக்கே என்கிற சட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக சென்றுவிடும், இதற்கு ஆல்டர்னேட் மாற்று வழி ஏதாக இருந்தால் கூறுங்கள் என்று தலைவர் வேல்முருகன் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது, ஏனென்றால் ஒரு சட்டம் இருந்தது, மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம், அந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். என்ன சட்டத்தை கொண்டு வரார்னா, இங்க இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இங்க இருக்கிற இளைஞர்கள் இந்த செய்தியை உள்வாங்கி உங்கள் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு கடத்துங்கள், படித்த இளைஞர்களுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு, வேலை தேடும் இளைஞர்களுக்கு இந்த செய்தியை கடத்துங்கள். ஓ பன்னீர்செல்வம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். என்ன சட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால், தமிழ்நாட்டில் அரசு வேலைக்காக எழுதக்கூடிய டிஎன்பிசி அந்த தேர்வில் இந்தியாவில் இருக்கிற எவர் வேண்டுமானாலும் வந்து டிஎன்பிசி தேர்வு எழுதலாம், எவருக்கும் தடை இல்லை, யாரு வேண்டுமானாலும் வந்து டிஎன்பிசி தேர்வை எழுதி தமிழ்நாட்டில் உள்ள அரசு வேலையில் தங்கள் பணியில் அமர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் மட்டும் படித்த இளைஞர்கள் 1.5 கோடிக்கும் அதிகமானவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் கொண்டு வந்த இந்த கொடிய சட்டத்தினால் என்ன நிலை தமிழ்நாட்டில் இருக்கு தெரியுமா? 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு வேலைகளில் 20 லட்சம் அரசு வேலைகள் இங்கிருக்கின்ற தமிழ் சாதி இளைஞர்களுக்கு வந்திருக்க வேண்டும், இங்கிருக்கிற வன்னியர் சாதி இளைஞர்களுக்கு வந்திருக்க வேண்டும், இங்கிருக்கிற தலித் இளைஞர்கள் வந்திருக்க வேண்டும், நாடார் கோனார் செட்டியார் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் சமுதாய இளைஞர்களுக்கு வந்திருக்க வேண்டிய அந்த வேலையை எங்கிருந்தோ வந்த ஷர்மாக்கள், எங்கிருந்தோ வந்த குருமாக்கள் இவனெல்லாம் பறித்து விட்டான். அரசு வேலைகள் அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. 4 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி தலைவர் வேல்முருகன் மட்டும்தான் போராட்டம் நடத்தினார், இது எதிர்த்து பேசினார். இந்த சட்டத்தை நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்றினோம். அந்த அரியணையில் ஏற்றப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தலைவர் வேல்முருகன் கேட்டார், இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றால், இல்லை இல்லை இந்த சட்டத்தை நேரடியாக நிறைவேற்ற முடியாது, இதற்கு மாற்று வழி சொல்லுங்கள் என்று கூறினார்கள். உங்களுக்கு தெரியுமா, தலைவர் வேல்முருகன் தான் கூறினார், நேரடியாக இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றாலும் இதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வாருங்கள். டிஎன்பிசி தேர்வு எழுதும் பொழுது 40 மதிப்பெண்கள் தமிழில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அரசு வேலை தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்கிற சட்டத்தை திமுக அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றினார். இன்றைக்கு லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் அரசு வேலை பெற்று அரசு அலுவலகங்கள் இருக்கிறார் என்றால் அதற்கு வேல்முருகன் என்கிற ஒரு மகத்தான தலைவனின் போராட்டமும் போர்க்குணமும் மட்டும்தான் காரணம் என்பதை வீதி வீதியாக பட்டி தொட்டி எங்கும் சென்று இளைஞர்களுக்கு நீங்கள் வகுப்பெடுங்கள், அவர்களை அரசியல் படுத்துங்கள். இப்படியாக எங்களுக்கான கோரிக்கைகள் நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு சீட்டு தான் முக்கியம், எங்களுக்கு அதிகமான எம்எல்ஏ சீட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை புகழை பாடி இருப்போம், துணை முதலமைச்சரின் உதயநிதி ஸ்டாலினின் புகழை பாடி இருப்போம், இன்பநிதியின் புகழை பாடி இருப்போம். ஆனால் பேரன்பு கொண்ட தமிழ்நாட்டு மக்களே, ஏதாவது ஒரு இடத்தில் நீங்க சொல்லுங்கள், இந்த 5 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமியை விட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு தன்னுடைய வாதத்தை
திறமையினால் தன்னுடைய கேள்வி கடைகளால் தொலைத்து எடுத்த ஒரே தலைவர் நம்முயிர் தலைவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். சபாநாயகர் அப்பாவு ஒவ்வொரு முறையும் தலைவர் வேல்முருகன் பேசும் பொழுது நீங்க பேசாதீங்க, உட்காருங்க, வேல்முருகன் என்ன மிரட்டுறீங்களா, இதெல்லாம் ஏன் கேட்டார். வள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக மாறினார் சபாநாயகர் அப்பாவு. உங்களுக்கு தெரியுமா, இந்த திருநெல்வேலி மாவட்ட கடைசியில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள ஒட்டுமொத்த கனிம வளங்களை மலைகளை வெட்டி கேரளாவுக்கு கடத்துகின்ற கடத்தல் வேலையை செய்தவர் இந்த சபாநாயகர் அப்பாவு. கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு புலியூரில் பிறந்த தலைவர் வேல்முருகன் கடைகோடி கன்னியாகுமரிக்கு சென்று அங்கு நடக்கின்ற இந்த கனிம கொள்ளைக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை தலைவர் வேல்முருகன் அறிவித்தார். 2 நாட்களில் திமுக அரசாங்கம் அந்த போராட்டத்திற்கு பணிந்து ஒரு குறைந்தபட்ச சட்டத்தை நிறைவேற்றார். என்ன சட்டம் நிறைவேற்றானா, இதுக்கு மேல 10 வீல் லாரியில மட்டும்தான் குறிப்பிட்ட அளவுக்கு கற்களை கொண்டு போக வேண்டும், அதற்கு மேலாக கொள்ளையாக கற்களை கடத்தக்கூடாது என்கிற சட்டத்தை போட்டான். அந்த சட்டத்தை போட்டதனால் சபாநாயகர் அப்பாவுவின் ஊழல் கரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டது, தலைவர் வேல்முருகன் அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. அதை மனசில் வைத்துக் கொண்டு வேல்முருகன் நீங்க பேசக்கூடாது, வேல்முருகன் நீங்க பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? வேல்முருகன் முதலமைச்சரின் புகழை பாடினால் நீங்கள் பாடுங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் வேல்முருகன் மக்களுக்கான குரலை எழுப்புகிறார் என்பதால் சபாநாயகர் பேசக்கூடாது. அந்த பக்கம் சேகர் பாபுக்கு அவ்வளவு கோபம் வருது, தலைவர் பேசும்போது அவ்வளவு கோபம். ஏன் கோபம் வருது? தலைவர் அவர்கள் என்ன கேட்டார் சட்டமன்றத்தில்? கோவில்ல இருக்கிற அர்ச்சனை செய்கின்ற முறை தமிழிலும் அர்ச்சனை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு போர்டு, ஒரு பதாகை இருக்குது. குடமுழுக்கு நடத்தும் பொழுது பிராமணர்கள் கோவில் கலசத்துக்கு மேல ஏறி தண்ணியை ஊத்தி சமஸ்கிருத பாஷையில பேசுறாங்க. தமிழ் ஓதுவார்கள் கீழே ஒரு ஓரமாக நின்று பாடிவிட்டு சென்று விடுங்கள் என்று அரசாங்கம் கூறுகிறது. என்னுடைய மொழி தமிழ் மொழிக்கு இல்லாத உரிமை என்ன சமஸ்கிருதத்துக்கு வந்து விட்டது? தமிழிலும் அர்ச்சனை செய்ய முடியும் என்று இருந்தது. எப்ப இருந்தது? கலைஞர் கருணாநிதி காலகட்டத்தில். அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த நம்முடைய தலைவர் வேல்முருகன் தான், கலைஞர் அவர்களே நம்முடைய கோவில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்ய முடியும், அர்ச்சனை செய்யப்படும் என்று இருக்கிறது. அது என்ன தமிழிலும்? தமிழில் அர்ச்சனை செய்ய முடியும், அர்ச்சனை செய்யப்படும் என்கிற எழுதி வையுங்கள் என்று கலைஞரிடம் கோரிக்கை வைத்து அதை கொண்டு வந்தவர் அன்றைக்கு தலைவர் வேல்முருகன். அதை தான் கேட்டார். உங்க அப்பா காலத்துல இதை நான் பேசினேன், அவர் செஞ்சு கொடுத்தாரு, இப்ப நீங்க இருக்கிறீங்க, இதை நீங்கள் செய்து கொடுங்க. கோவில் குடமுழுக்குகளில் தமிழில் அர்ச்சனை நடத்துவதற்கு, குடமுழுக்கு நடத்துவதற்கு சட்டம் இயற்றுங்கள் என்று கேட்டார். அவர் தான் கேட்டார். இதுக்கு சேகர் பாபு கோவம் வந்துருச்சு. நீங்க எப்படி பேசுவீங்க, எப்படி செய்வீங்க? இந்த 5 வருஷமா தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது அனைத்து துறை அமைச்சரிடம் சண்டை, சபாநாயகரிடம் சண்டை, முதலமைச்சரிடம் சண்டை, துறை முதலமைச்சரிடம் சண்டை, அரசு சார்ந்த அதிகாரிகளும் சண்டை, துறை சார்ந்த அதிகாரிகளும் சண்டை. அத்தனை பேரிடம் ஏன் சண்டை போட்டார் வேல்முருகன்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, வேல்முருகனுக்கு மணல் குவாரிகள் இருக்குது. ஒருத்தன் பேசினா, இப்போ பாத்தீங்களா அந்த காணொலி? பாத்தீங்களா ஒருத்தன் பேசினா, இப்போ என்ன சொன்னா, வேல்முருகனுக்கு பன்ருட்டியில விருதாச்சலத்தில் இருக்கிற மணல் குவாரிகள் இருந்து மாசம் 1 கோடி ரூபாய் வருமானம் வருது. இந்த திமுக உடைய கீழ்த்தரமான புத்தி, கூட்டணியில் இருந்து கொள்கைக்காக கோரிக்கைக்காக நாங்கள் வைத்தோம், ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் ஒரு 2ஆம் தர, ஒரு தாழ்த்தர, ஒரு குடிகார, ஒரு பொம்பளை பொறுக்கி அவனை விட்டு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்க வைக்கிறார். 1 கோடி ரூபாய் மாசம் வருமானம் வருதுன்ட்டு. பேரன்பு கொண்டவர்களே, நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க, நீங்க சொல்லுங்க, விருதாச்சலத்திலும் பன்ருட்டிலும் இருக்கின்ற அரசுக்கு புறம்பான மணல் குவாரிகளை இழுத்து மூடி அதற்கு பிறகு மணல் குவாரியை எவனாவது வைத்தால் அவனை கொன்று புதைத்து விடுவேன் என்று மிரட்டி அந்த மணல் குவாரிகளை இழுத்து மூடியது நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன். அந்த மணல் குவாரியை இழுத்து மூடினார். ஆனால் இன்றைக்கு ஒரு பொய்யான பரப்புரையை திமுக மேற்கொள்றார். 1 கோடி ரூபாய் வருமானம் எங்கேயாவது நிரூபிச்சு காட்ட முடியுமா? எங்கேயாவது வேல்முருகன் என்பவருக்கு கல்குவாரி இருக்கு நிரூபிச்சு காட்ட முடியுமா? வேல்முருகன் என்பவர் தண்ணியை திருடி விற்கிறாரு நிரூபிச்சு காட்ட முடியுமா? வேல்முருகன் கள்ளலாற்றி விற்கிறாரு எங்கேயாவது சொல்ல முடியுமா? வேல்முருகன் சாராய விற்கிறாரு எங்கேயாவது சொல்ல முடியுமா? எதற்காக சண்டை? மக்களின் தார்மீக உரிமைக்காக, கோரிக்கையாக திமுக அரசாங்கத்திடம் சண்டை போட்டோம். ஆனா திமுக என்ன சொல்றான்? இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும்?
உள்ள வந்தா முதலமைச்சரை வாழ்த்தி பேசணும், உள்ள வந்தா துணை முதலமைச்சரை போற்றி பேசணும். மக்களுக்கு நீங்க நல்லது செய்தால் அதை வரவேற்று பேசலாம். ஆனால் மக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படும் பொழுது, இன்னும் சொல்ல போனா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு 136 சட்டத்தை ஒரே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறது. அந்த 136 சட்டத்தை என்ன பண்றானா, காலையில தலைவர் சொல்லும்போது நமக்கு தெரியும், காலையில 9 மணிக்கு தான் கொண்டு வந்து இத்தனை சட்டங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கிறார். 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுல ஒருத்தர் சபாநாயகர், ஒருத்தர் முதலமைச்சர். இந்த சபாநாயகர் மேல உட்கார்ந்து இருப்பார், அவர் விட்டுருங்க. 233 எம்எல்ஏ இருக்கிறார். இந்த 233 எம்எல்ஏல இந்த எல்லா சட்டங்களையும் படிச்சு இந்த சட்டத்துல 70வது சட்டமாக இடம்பெற்றிருக்கிற 8 மணி நேர வேலை சட்டத்தை 12 மணி நேரமாக மாற்றுகின்ற ஒரு கொடிய சட்டத்தை திமுக அரசாங்கம் உள்ள வச்சிருக்கிறார். இது யாருடைய யோசனை? இது ஆர்எஸ்எஸ் உடைய யோசனை. பாஜக இதை இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இது மக்களிடம் மிகப்பெரிய எதிர்ப்பு அலையை ஏற்படுத்தும் என்பதால் பாஜக ஆளுகிற மாநிலங்களையே இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு யோசனை பண்றான். ஆனா நம்முடைய அரசு, திமுக அரசு, திராவிட அரசு, திராவிட மாடல் கொண்ட அரசு, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கின்ற அரசு என்று சொல்லுகிற இவன் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக 8 மணி நேர வேலை சட்டத்தை 12 மணி நேரமாக மாற்றியது. 12 மணி நேரமாக மாற்றியது இந்த திமுக அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கம் 12 மணி நேரமாக இதை மாற்றுகிறார் என்று எழுந்து போய் இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறான்ல, இந்த 234 சட்டமன்ற உறுப்பினரில் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து போய் சபாநாயகர் அப்பாவிடம் போய் சண்டையிட்டு, சபாநாயகர் அப்பாவே இதை தடுத்து நிறுத்துங்கள், முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று தலைவர் என்ன வார்த்தையை பதிவு செய்தார் என்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் உங்க அப்பாவுடைய ஆன்மா கூட உங்களை மன்னிக்காது, இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற கூடாது என்று முதலமைச்சரோட வாக்குவாதம் செய்து, அதன் பிறகு சட்டமன்றத்தில் இருக்கிற கூட்டணி கட்சியை சேர்ந்த விசிக எம்எல்ஏக்கு, அங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த சட்டம் நிறைவேற்றிவிட்டால் மக்களை நம்ம சந்திக்க முடியாது, அதனால் இந்த சட்டத்துக்கு எதிராக நீங்கள் எல்லாம் பேசணும். அப்படின்னு அவங்களெல்லாம் உசுப்பேத்தி அவர்களெல்லாம் வெளிநடப்பு செய்து, உதயசூரியன் சின்னத்தில் நின்றதால் நான் வெளிநடப்பு செய்ய முடியாது, நீங்கள் வெளிநடப்பு செய்யுங்கள் என்று அவர்களை வெளிநடப்பு செய்ய வைத்து, அதன் பிறகு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்தித்து, இது போல ஒரு சட்டத்தை திமுக அரசாங்கம் நிறைவேற்றுகிறது, அதை நிறைவேற்ற விடாமல் நான் தடுத்திருக்கிறேன் என்று பேசி, அதற்கு மறுநாள் திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறான். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் பொழுது அங்கு தலைவர் மிக கடுமையாக இதை எதிர்க்கிறார். சட்டமன்ற வரலாற்றில் திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த திமுக, அந்த திமுக நிறைவேற்றிய சட்டத்தை மீண்டும் திரும்ப பெற்றார். திரும்ப பெற வைத்தது நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன். அப்போ இத்தனை வருடங்களாக, இந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் தவறு செய்கிறதோ, இன்னும் நேரடியாக வெளிப்படையாக இந்த நெய்வேலி என்எல்சி நிறுவனத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சேத்தியா தோப்பில் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் அறிவித்தார். நீங்க எல்லாம் வந்திருந்தீங்க. அப்ப பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னால் நெஞ்சுரத்தோடு நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் கூறினார், உங்களோடு கூட்டணியில் இருப்பதால் நீங்கள் செய்கிற அநியாய அக்கிரமங்களை பார்த்து கைகட்டி ஜிங்சாங் அடிப்பவன் இந்த வேல்முருகன் இல்லை என்று பதிவு செய்த பேசிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான். அப்படி நாம போராட்டத்தோடு போர்க்குணத்தோடு சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகள் நாம் சண்டையிட்டு கழித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தால் இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்தால் தான் உங்களோடு கூட்டணியில் தொடருவோம் என்று பேசினால் அவர்கள் அதுக்கு தயாராக இல்லை. அப்படி தயாராக இல்லாதவர்களை ஆதரிக்க நாமும் தயாராக இல்லை. அதனால் இந்த தேர்தல் களத்தில் பல பேர் கேட்கிறான், வேல்முருகன் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டிருக்கிறாரு, எதை நம்பி நிற்கிறாரு அப்படின்னு கேட்கிறான். நாங்கள் 2 விடயங்களை நம்பி நிற்கிறோம். உங்களிடம் யாராவது இந்த கேள்வியை முன்வைத்தால் அவரெல்லாம் நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். நாங்கள் 2 விடயங்களை நம்பி நிற்கிறோம்.
ஒன்று சத்தியத்தை நம்பி நிற்கிறோம், சத்தியம் எங்கள் தலைவரிடம் இருக்கிறது. இன்னொன்று மக்களை நம்பி நிற்கிறோம், மக்களுக்காக 15 ஆண்டுகளாக நாங்கள் போராடி இருக்கிறோம், அதற்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுப்பார் என்று மக்களை நம்பி நிற்கிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு சில செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் கூறிக்கொண்டு விடைபெற விரும்புகிறேன். வேல்முருகன் என்பவர் சத்தியத்தின் தலைவர். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க, நாம ஜெயிப்போமா, தமிழ்நாடு முழுக்க நாம ஜெயிப்போமா, நாமெல்லாம் வாக்கு பெருசா வாங்கிடுவோமா, தலைவர் வேல்முருகன் முதலமைச்சர் ஆவாரா என்கிற ஐயப்பாடு உங்களுக்கு இருந்தால் வரலாற்று சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். அதிலிருந்து விடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே கடலூர் மாவட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய கோட்டையாக வைத்திருந்தவர் தலைவர் வேல்முருகன். அவரோடு உடன் இருந்தவர்கள் நீங்க அத்தனை பேரும் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு என்ன நடந்தது? மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தில் அமர்ந்து கொண்டு தலைவர் வேல்முருகன் அவர்களை கட்சி விட்டு நீக்குகிறேன் என்றார். இங்கே மிகப்பெரிய போராட்டம். மருத்துவர் ஐயாவுடைய படங்கள் உடைக்கப்பட்டது, மருத்துவர் சின்னையாவின் படங்கள் தூக்கி எறியப்பட்டது. உண்மையிலேயே நெஞ்சுரம் கொண்ட உழைக்கின்ற பாட்டாளி சொந்தங்கள், வன்னியர் சொந்தங்கள், இங்கிருக்கிற பிரசாதி இளைஞர்கள் அத்தனை பேரும் தலைவர் வேல்முருகன் கரங்களை பிடித்து நின்றார். அண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று கொதித்து போய் நிற்கும் பொழுது மருத்துவர் ராமதாஸ் என்ன சொன்னார்? ஒரு கொசு, என்ன சொன்னார்? ஒரு கொசு தட்டி விட்டுட்டேன், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் அப்படியே போயிடும், காத்தோட காத்தா போயிடும் அப்படின்னாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒரு கட்சியை தலைவர் வேல்முருகன் உருவாக்கினார். உடனே என்ன சொன்னாங்க? கடலூர் மாவட்டத்தை தாண்டி கட்சி இருக்கா கேட்டால, கடலூர் மாவட்டத்தை தாண்டி கட்சி இருக்கான்னு கேட்டான். ஓராண்டுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறைவு செய்தது. உடனே சொன்னா, ஆமா ஏதோ விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த 2 மாவட்டத்தில் கொஞ்சம் கட்சி இருக்குதுன்னா 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் கடந்தது. உடனே சொன்னா, ஆமா வட தமிழ்நாட்டில் கட்சி இருக்குது, வட தமிழ்நாட்டு கட்சி வேல்முருகன் என்று சொன்னான். 7 ஆண்டு 8 ஆண்டுகள் நிறைவு செய்தது. வேல்முருகன் வன்னியர் தலைவர், வன்னியர்கள் நிறைய பேர் அவர் கூட இருக்கிறாரு, அவரும் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு வன்னியர் தலைவர் என்றார். இன்றைக்கு 15 ஆண்டுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலும் தமிழ் சாதியை சேர்ந்த அத்தனை இளைஞர்களும் வேட்பாளராக அறிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலை தனியாக சந்திக்கின்ற அளவுக்கு துணிச்சலோடும் திராணியோடும் வளர்ந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? எந்த தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வேல்முருகன் ஒரு கொசு என்று திறத்தி விட்டாரோ, இவரெல்லாம் பேசுபட பொருளே கிடையாது என்று சொன்னாரோ, அந்த தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் ராமதாஸ் உடைய அணியில் ஒரு முக்கிய நபர், ராமதாஸ் அருகாமையில் அமர்ந்திருக்கிற ஒரு முக்கிய நபர் தைலாபுரத்தில் இருந்து அவர்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார்கள். தைலாபுரத்தில் இருந்து இன்றைக்கு சென்னையில் நம்முடைய தலைமை அலுவலகம் திருவள்ளுவர் இல்லத்தில் தலைவர் வேல்முருகன் அறையில் அமர்ந்திருக்க அவர்கள் கைகட்டி வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். வேல்முருகனின் தரிசனம் கிடைக்குமா என்று சொல்றாங்க. வெளியே உட்கார்ந்து இருக்கும் போது பேசிருக்கும் போது சொல்றாரு, அவர் பேரை குறிப்பிட விரும்பல, நான் அவர் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ஐயா. அவர் சொல்றாரு, ஐயா அழுகுறாரு. எனக்கு ஒரு விஷயம் அப்படி ஞாபகம் வந்தது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் சேலத்துல ஒரு கூட்டத்தில் பேசினார். வேல்முருகன் இந்த வன்னியர் சாதி இளைஞர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, கல்வி பெற வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சாதி சண்டைகள் போடாமல் இருக்க வேண்டும். ஒரு வழக்கை வாங்கிவிட்டால் அவன் வாழ்க்கையை தொலைத்து விடுவான். என்றைக்கு ஒரு ஏழை வன்னியர் குடிசை மாடி வீடாக மாறும் என்றால் அவன் பக்கத்து சாதியை போய் அடித்தான், உதைத்தான், எரித்தான் என்றால் மாறவே மாறாது. அவன் படித்தான், வேலை பெற்றான் என்றால் தான் அவன் வாழ்வு மாறும், அவன் வீடு மாறும், அவன் சூழ்நிலை மாறும். அதே நிலைதான் இன்றைக்கு தலித் கிராமங்களும். இன்றைக்கு ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்த ஒரு குடிமகன் அவன் இன்னொரு சமுதாயத்திலும் சண்டை போட்டால் அவன் வாழ்வாதாரம் முன்னேறாது. அவனுக்கான வேலை வாய்ப்பு கல்வி பெற்றால்தான் முன்னேறும். இதற்காக நான் அனைத்து சமுதாய தலைவர்களோடு ஓரணியில் நிற்கிறேன். ஆனால் ஜாதியை தூண்டிவிட்டு, ஜாதி வெறியை தூண்டிவிட்டு வாக்கு வாங்க வேண்டும் நினைப்பவர்கள் வேல்முருகன் ஜாதிக்கு துரோகம் செய்து விட்டார் என்று பொய்யான பரப்புரையை செய்கிறார்கள். நான் சத்தியத்தை நம்புகிறேன், நான் சத்தியத்தின் பால் நிற்கிறேன். நான் உண்மையும் நேர்மையும் தூய்மையுமாக நிற்பது உண்மை என்றால் ஒரு நாள் என்னை எதிர்ப்பவர்கள் முருகா உன் கதி சரணாகதி என்று வந்து நிற்பார்கள் என்று 3 ஆண்டுக்கு முன்னால் தலைவர் சொன்னார். வந்தார்கள். முருகா உங்கள் கதி சரணாகதி. மருத்துவர் ஐயா வன்னியர் இனத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறேன் என்று சொன்ன மருத்துவர் ஐயா அவர்கள்
தலைவர் வேல்முருகன் அவர்களின் அருட்காட்சி கிடைக்காதா என்று வந்து நின்றார். இதை விட ஒரு பெரிய வெற்றி ஏதாவது ஒன்று உண்டா? ஏதாவது உண்டா? எத்தனை எத்தனை வன்னிய தலைவர்கள் உருவானார்கள் இந்த மண்ணில். மரியாதைக்குரிய சேலத்து சிங்கம் வீரபாண்டியார், வாழவாடியார், பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோவன் என்கிற இரட்டை குழு துப்பாக்கிகள் போன்ற எத்தனை ஜாம்பவான்கள் இந்த மண்ணில் உருவாகி பார்த்தார்கள். அவர்களால் செய்ய முடியாது, அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாததை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் சமுதாயமும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக தலைவர் வேல்முருகன் வந்தார். நாம் பேசிட்டு இருக்கிற நான் வன்னிய சமுதாயம் சேர்ந்தவன் கிடையாது. ஆனால் இந்த வன்னிய சமுதாயம் என்பது ஒரு மிகப்பெரிய சமுதாயம். வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமுதாயம். மிக நாட்களாக தமிழ்நாட்டை ஒரு வன்னியர் ஆள வேண்டும், ஒரு வன்னியர் ஆள வேண்டும் என்கிற வார்த்தை மிக 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 சமீப காலம், முன்னத்தி காலத்திலிருந்து இந்த மண்ணில் எழுந்து கொண்டிருக்கிறது. வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்கிற வாதங்களால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவர்களால் ஒருபோதும் இந்த மண்ணை ஆள முடியாது. வன்னியர் சமுதாயத்தை சேராத நான் கூறுகிறேன், இந்த மண்ணை ஒரு வன்னியர் தான் ஆள வேண்டும். அது எமது தலைவர் அண்ணன் வேல்முருகனாக இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சமுதாயம் ஏற்றுக்கொண்டார். ஏன்? நாங்கள் வேல்முருகன் என்கிற ஒரு தலைவரை படையாட்சியாக பார்க்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் தலைவராக, தமிழர் தலைவராக பார்க்கிறோம். தமிழர் தலைவராக, ஒட்டுமொத்த தமிழ் சாதியின் தலைவர். நான் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன். தென் தமிழ்நாட்டில் நாடார்களுக்கான பிரதிநிதி என்று யார் இருக்கிறார்கள்? நாலு அமைச்சருக்கு, நாலே நாலு அமைச்சருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா என் சமுதாயம் வாழ்ந்துருமா? ஒரு காலகட்டத்தில் திருநெல்வேலியில, தூத்துக்குடியில அங்க இருக்கிற நிலப்பரப்பு சூழ்நிலையில வாழ முடியாம சென்னை போன்ற பெருநகரங்களை நோக்கி நாங்க நகர்ந்தோம். சிறு வியாபாரங்கள் செய்தோம். ஒரு கடை வச்சோம், ஒரு பொட்டி கடை, ஒரு மல்லிகை கடை, ஒரு துணி கடை, அப்படி வச்சு ஒரு காலகட்டத்தில் இதை காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற என் சமுதாயத்தை சேர்ந்த நாடார் உறவுகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொட்டி கடை, சின்ன சின்னதா கடைகள் வச்சு அப்புறம் என்னாச்சு? அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, அப்புறம் இன்னைக்கு போத்தீஸ், சரவணா ஸ்டோரு, HCL நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனமா வளர்ந்துருச்சு. இனி அந்த நிலை இருக்குமா? நாடார் சமுதாயம் இனி அந்த நிலையை அடையுமா என்றால் ஒருபோதும் அடைய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு அத்தனை இடங்களிலும், அத்தனை சில்லறை வர்த்தகத்திலும் ஜியோ போன்ற, அம்பானி போன்ற பணக்கார நிறுவனங்கள் நேரடியாக முதலீடு செய்கிறான். நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கைகட்டி வாய்வத்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கிறான். 2 கோடி இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறான். எல்லா இடங்களிலும் நீக்கமென நிறைந்திருக்கிறான். அத்தனை வர்த்தகங்களும் தன்னுடைய கரங்களில் இந்திக்காரன் வைத்திருக்கிறான். எங்க போனார்கள் இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள், அமைச்சர் பிரதிநிதிகள்? எல்லோரும் கைகட்டி வாய்வத்தி அடுத்த தேர்தலில் எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், எவ்வளவு நோட்டு கிடைக்கும் என்று பார்த்தார்கள். ஆனால் இந்த வட தமிழ்நாட்டில் புலியூரில் பிறந்த தலைவர் வேல்முருகன் மட்டும்தான் இந்திக்காரர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ் சமுதாயத்தின் உரிமைக்காக தொடர்ச்சியாக போராடுகிறார். அதனால் அவர் தமிழர் தலைவர். அப்படிதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயமும் அவரை பார்க்கிறது. அப்போ திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இருக்கின்ற தமிழர்கள் வேல்முருகன் என்பவர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், உங்கள் சொந்த மண்ணை சேர்ந்தவர், உங்கள் ரத்தம் இதே புலியூர் பகுதியில் இருந்தவர், உங்கள் சொந்த ரத்தத்தை சேர்ந்தவர், அந்த தலைவரின் வெற்றிக்கு நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். திமுக மிகப்பெரிய பெரியண்ணன் மனநிலையில் இருக்கிறான். திமுகவை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. அண்ணா திமுக அதே மனநிலையில் இருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் இந்த திமுகவோ அண்ணா திமுகவோ கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று தேர்தலை சந்தித்து ஜெயிச்சிருக்கிறானா? கிடையாது. அவன் சொல்லுவான், மண்டுட்டி சட்டமன்ற தொகுதியில் வேல்முருகன் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார், வேல்முருகன் வெற்றிக்கு திமுக காரணம். ஆமாண்டா, உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த தொகுதியில் சபாராஜேந்திரன் வெறும் 700 ஓட்டில் தான் வெற்றி பெற்றார். இங்கு இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி வாக்கு செலுத்தவில்லை என்றால் சபாராஜேந்திரன் சட்டமன்றத்துக்கு எட்டி கூட பார்த்திருக்க முடியாது. எட்டி கூட பார்த்திருக்க முடியாது. எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் வந்து இங்க பிரச்சாரம் செய்யலனா 32,000 ஓட்டு 2016 எங்கள் தலைவர் பெற்றார். நீ 700 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்கிற. இன்றைக்கு நமக்கு சின்னம் ரொம்ப பாருங்க, ஒரு அருமையான நாள்ல, முருகருக்கு உகந்த ஒரு சிறப்பான நாளில் தெரிஞ்சிருக்குங்க, இயற்கைக்கு தெரிஞ்சிருக்கு. இயற்கை முருகன் என்கிற ஒரு பெயர் இருக்குது. முருகன் அப்படிங்கிற ஒரு பெயர், அதுக்கு ஒரு வலிமை இருக்குது. முருகனுக்கே வலிமை இருக்குதுன்னா முருகனின் ஒட்டுமொத்த வலிமையும் வேலில் இருக்கிறது. அப்பொழுது அந்த வேல் முருகனுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும்? இந்த கேமரா சின்னம் கிடைச்ச உடனே பல பேர் கழிஞ்சிட்டான். கேமரா சின்னம் மீண்டும் பெற்ற உடனே பல பேருக்கு தூக்கம் கிடையாது. கேமரா சின்னம்
திமுக என்பது ஏற்கனவே 32,000 வாக்குகளை இங்கு பெற்றிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளால் 32,000 வாக்குகள் பெற முடிகிறது என்றால் இந்த முறை எவ்வளவு வாக்குகள் நாம் பெறுவோம்? இங்க நாம ஜெயிக்க போறோம். அதாவது இங்க நம்முடைய தளபதி, நம்முடைய பெரியவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க சண்டை என்னன்னா நாம கூட்டணியில இருக்கும் பொழுது நெய்வேலி தொகுதிக்கு நான் தான் உறுப்பினர் ஆகணும் ஒருத்தர் கோடி கணக்கில் கொண்டு போய் திமுக காரன் கொடுத்து நெய்வேலி தொகுதி எனக்கு கொடுங்கன்னு கேட்டார்னா அவர் நம்ம என்ன செய்யணும்? இங்க நம்ம முகாமிட்டு இருக்கிறது, இங்க நம்ம சண்டை போடுறது, நாம ஜெயிச்சிட்டோம். எதிரில் இருக்கிறவனுக்கு டெபாசிட் போனோம். அப்பதான் நாம வேல்முருகன் தம்பிகள் அதை உணர்ந்துக்கோங்க. எதிரில் இருக்கிற சபா ராஜேந்திரனோ சொரத்தூர் ராஜேந்திரனும் டெபாசிட் இழந்தார்கள் என்கிற வரலாறை இங்க நாம உருவாக்கணும். திமுக மிகப்பெரிய பாடம் புகட்டணும் இந்த தேர்தலில். நீங்க யோசிச்சு பாருங்க. குறிஞ்சிபாடி சட்டமன்ற தொகுதி, இந்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதி, பக்கத்தில் இருக்கிற பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி, இந்த 3 தொகுதி, தமிழ்நாட்டில் இன்னொரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதி இருக்குது. 4 தொகுதி ஒரு எம்எல்ஏ வேல்முருகனா உள்ள இருக்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ணில் விரல விட்டு தலைவரால் ஆட்ட முடியுது. சபாநாயகர் அப்பாவு கண்ணில் விரல விட்டு ஆட்ட முடியுது. ஒரே ஆள் தான். மைக் ஆப்பா கூட தலைவர் பேசுறது கேட்கும். அவ்வளவு தூரம், அவ்வளவு ஃபாஸ்டா, அவ்வளவு இந்த மக்களுக்காக உணர்ச்சி பெருக்கா தலைவர்களால் பேச முடியும்னா 4 சட்டமன்ற உறுப்பினர் சுயேட்சையா தனியா நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள போனா இந்த சேகர் பாபு, ஏவா வேலு இவனுங்களெல்லாம் என்ன பாடுபடுத்துவோன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கணக்கு வச்சிருக்கிறோம்டா, கணக்கு வச்சிருக்கிறோம். எவன் என் மண்ணுக்கு எதிரா, மக்களுக்கு எதிரா, இங்க இருக்கிற ஆட்சி முறைக்கு எதிரா, தமிழன் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு எவெல்லாம் வச்சு பேசுனீங்களோ அவனெல்லாம் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். உன்னை இந்த சட்டமன்ற தேர்தலில் ரவுண்டு கட்டி அடிப்போம். நீ இங்க தப்பிச்சு சட்டமன்றத்தில் வந்தனா 4 புலிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் 4 புலிகள் சட்டமன்றத்துக்கு உறுதியாக செல்லும். தலைவர் வேல்முருகன் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசுவாரு, மைக்கா பண்ணுவான். அந்த பக்கம் திருமாவளவன் எஞ்சுவாரு, அங்கே மைக்கா பண்ணுவியா? அந்த பக்கம் கண்ணன் எஞ்சுவாரு, மைக்கா பண்ணுவியா? தமிழக அரசியல் வரலாற்றில் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வேட்டி அவுத்து போட்டு சட்டமன்றத்திலிருந்து ஒளிய ஓடலான்ற வரலாறு நம்ம படிப்போம். நாங்களா திமுக கூட்டணியில வாழ்வுரிமை கட்சியில ஒண்ணும் இல்ல நினைச்சால அவன் முன்னால போய் கம்பீரமா உட்காரணும். அதுதான் நமக்கான அங்கீகாரம். நமக்கான அங்கீகாரம் என்பது எது? இந்த தேர்தல் நாம் தனியாக நிற்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று வாய்ப்பு. நீங்கள் உங்கள் பகுதியில் நீங்க திமுகவோட அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சு போய் வேலை செஞ்சீங்கன்னா நம்முடைய உழைப்பை யார் வாங்கிப்பா? திமுக காரன் வாங்கிட்டு போடுவான், அண்ணா திமுக காரன் வாங்கிட்டு போயிடுவான். அவன் அதிகார மட்டத்தில் இருப்பான். நாம அவனுக்காக வேலை செஞ்சிருப்போம். நம்மளுடைய ஓட்டல தான் அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனா அவன் என்னவோ பெரிய ஆள் மாதிரியோ அவனால் தான் ஜெயிச்ச மாதிரி அவன் நடந்துட்டு போவான். ஆனா இந்த முறை நாம் வாங்குகிற வாக்கு என்பது நமக்கான வாக்கு. தலைவர் சொன்னாரு, என்னோடு பயணிகள் 10 ஆண்டுகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் என்று தலைவர் கூறினார். அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் சட்டமன்றத்தில் ஒலித்ததா இல்லையா? அதே தலைவர் சொல்றாரு, 2031 தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஆட்சி அவையில், அரசவையில், அமைச்சரவையில் இடம்பெறும் என்று அண்ணன் தலைவர் வேல்முருகன் அவர்கள் கூறுகிறார். இது சத்தியம் நடக்கும். இது எப்படி நடக்கும்னா, இந்த தேர்தலில் நாம பெறுற அந்த ஓட்டு, நாம் வாங்குகிற அந்த வாக்கு, நாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கிங் மேக்கராக இருப்பார். இந்த ஆட்சி அரியணையை மாற்றுகிற சக்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியிடம் தான் இருக்கிறது. நாம் பெறப்போகும் அந்த வாக்குகள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை தரைமட்டமாக வீழ்த்துகின்ற அளவுக்கு வலிமை கொண்ட வாக்குகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நமக்கு தெரியும். இதை உலகத்திற்கு, மற்றவர்களுக்கு, ஆட்சி அரியணையில் இருப்பவர்களுக்கு நாம் தெரியப்படுத்துறோம். அப்படி தெரியப்படுத்தினா 2031 நாம போய் அண்ணா அறிவாலயம் போய் நிக்க வேண்டாம், நாம போய் எம்ஜிஆர் மாளிகையில போய் நிக்க வேண்டாம்.
எம்ஜிஆர் மாளிகையில் இருப்பவனும் அண்ணா அறிவாலயத்தில் இருப்பவனும் புலியூர் முந்திரி காட்டில் வந்து தவம் இருப்பான். நம்முடைய தலைவரின் கடைக்கன் பார்வைக்கு புலியூர் முந்திரி காட்டில் வந்து தவம் இருப்பான். அன்றைக்கும் நம்முடைய தலைவர் இந்த 10 அம்ச கோரிக்கை, இந்த 10 அம்ச கோரிக்கையை எவன் நிறைவேற்றுகிறானோ அவனோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவித்தால், நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற தமிழர் வேலை தமிழருக்கே என்பதை எந்த அரசியல் கட்சியும் நிராகரிக்க முடியாது. வரலாற்றில் வேல்முருகன் பதியப்படுவார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி தலைவருடைய விஷன், தலைவருடைய பார்வை சாதாரணமானது கிடையாது. ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சீமான் மாதிரி சில பேர் பேசியிருக்கலாம், நான் வந்தனா ஒரே கையெழுத்து, அது வந்தாதானே, அதெல்லாம் நடக்காதுன்னு அந்த ஆளுக்கே தெரியும். நாம் அப்படி இல்லை. முதலமைச்சராக வந்துதான் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எவன் முதலமைச்சராக வந்தாலும் இந்த சட்டத்தை நிறைவேற்றியாக வேண்டும் என்கிற அவசியத்தை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும். அதுக்குதான் நம்ம போராடுறோம். ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை. திமுக மௌனமாக இருக்கிறான். ஏன் மௌனமா இருக்கிறான்? காங்கிரஸோடைய தயவு வேணும். காங்கிரஸ் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா? நீங்க சொல்லுங்க. அது செத்து, சில பேர் செத்துவாங்க, சொல்லுவாங்க செத்து அந்த இடத்துல புல் பூண்டு முளைச்சிருச்சு. அந்த புல் பூண்டே செத்து போச்சு. காங்கிரஸ்காரன் எவனா மண்ணில் இருக்கிறானா? அந்த காங்கிரஸை கொண்டு வந்து அந்த காங்கிரஸுக்கு ஒரு 26 சீட்டு கொடுத்து அந்த காங்கிரஸை நிறுத்துறான். ஏன்? டெல்லியில ஒரு லாபி வேணும். டெல்லியில ஒரு லாபி இருந்தாதான் இந்த ஈடி ரைடு, இந்த மற்ற சில அமைச்சர்கள் பண்ணுகிற தவறுல தப்பிச்சுக்க முடியும். அதனால் காங்கிரஸ் நடத்திய இனப்படுகொலையை திமுக இன்று வரை மௌனமாக கடந்து விடுகிறது அல்லது அதற்கு ஆதரவு கொடுக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், 2009 இறுதிக்கட்ட போர் நடக்கும் பொழுது திமுக கூடவே இருந்தது. 2009 இறுதிக்கட்ட போர் நடக்கும் பொழுது திமுக கூடவே இருந்தது. கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரு? தமிழ் தலைவர், முத்தமிழ் அறிஞர், அப்புறம் சில திமுக இங்க எழுதி வச்சுக்கோங்களேன், இன்னும் 5 வருஷத்துல தமிழ்னு ஒரு மொழியே கருணாநிதி தான் கண்டுபிடிச்சாருன்னு பேசுவான். சத்தியமா பேசுவான். தமிழ்னு ஒரு மொழியே கருணாநிதி தான் கண்டுபிடிச்சாரு, திருவள்ளுவருக்கு ஆனா அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு பேசுவான். அந்த அளவுக்கு தமிழுக்காக கலைஞர் செஞ்சார். என்ன செஞ்சாரு? இறுதிக்கட்ட போர் நடக்கும் பொழுது தலைமாட்டாண்ட மனைவியும் கால் மாட்டாண்ட துணைவியும் வைத்துக் கொண்டு 2 மணி நேரம் உண்ணாவிரதம். எப்படி உண்ணாவிரதம்? காலையில 4 இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டாரு. மத்தியானத்துக்கு லஞ்ச் வீட்டுல ஆர்டர் பண்ணிட்டாரு. அந்த கேப்ல ஒரு 24 ஏர் கூலரை போட்டுக்கிட்டு உட்கார்ந்தாரு. என்ன நடந்தது தெரியுமா? அன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலைஞர் கருணாநிதி சொன்னாரு, என்னுடைய உண்ணாவிரதம் வெற்றி பெற்று விடுது சொன்னாரு. அதனால என்ன ஆயிடுச்சு? இதை நம்பி பதுங்கக்குழியில் இருந்த மக்கள் வெளியே வந்து ஒரே நாள 40,000 பேரை கொண்டு போட்டு கொண்டுட்டான். நாம திமுக கேட்பது என்ன? திமுகவை நாம் ஏன் ஆதரித்தோம்? திமுக நல்லவர்கள் என்றா, வல்லவர்கள் என்றா? எரியிற கொல்லில எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு தேடணும். எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் அண்ணா திமுகவை எதுவுமே அடமனவே வச்சுட்டாரு. இன்னைக்கு அந்த கூட்டணியில யார் முடிவெடுக்கிறது? அமித்ஷா முடிவெடுக்கிறாரு, மோடி முடிவெடுக்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியிடம் என்ன பேசினாலும் அவர் காதுகள் அடைக்கப்பட்டு விட்டது. அதனால வேற வழி கிடையாது. திமுக இந்த முறை ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் செய்யறோம், நாங்க பண்ண தப்புக்கு 10 ஆண்டுகள் மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, அதனால திருத்திக் கொள்கிறோம், இதையெல்லாம் செய்து தருகிறோம் என்று சொன்னதால் திமுகவை ஆதரித்தோம். நாங்கள் திமுகவிடம் கேட்டது, உங்கள் கரங்களில் ஈழத்தமிழர்களின் ரத்தங்கள் படிந்திருக்கிறது, உங்கள் கரங்களில் ஈழத்தமிழர்களின் ரத்தங்கள் படிந்திருக்கிறது, அந்த ரத்தத்தை நீங்கள் துடைத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு. ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டோம். இன்று வரை அந்த ரத்த சுவடுகளை துடைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்ப நாம என்ன செய்யணும்? இனி இந்த அரசியல் களத்தில் எவன் ஒருவன் முதலமைச்சராக வந்தாலும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினால்தான் அவனால் ஆட்சி பொறுப்பில் ஏற முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு நம்முடைய வாக்கு சதவீதம் ஒரு காரணமாக அமைய வேண்டும். இந்த 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வரை நம்முடைய போராட்டம் என்பது இந்த மண்ணில் தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்போ அதற்கு இந்த தேர்தலில் நாம சுணக்கம் இல்லாம, தொய்வில்லாம இந்த 15 ஆண்டு காலம் உங்களிடம் நான் கேட்கிறேன், நமக்கு அடையாளம் கொடுத்தது யார்? நமக்கு அடையாளம் கொடுத்தது பேரன்பு கொண்டவர்களே, 2026 சட்டமன்றத்தின் கள நாயகன், இந்த சட்டமன்ற அரசியல் வரலாற்றை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர், புலியூரில் பிறந்த எங்கள் புலி தலைவர், நாளைய சட்டமன்றத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் நம்பிக்கை, தமிழர் தலைவர் அண்ணன் வேல்முருகன்
113 ஒரு ஸ்கார்பியோ வழியில நிக்குதா. 113 ஒரு ஸ்கார்பியோ, அதை கூட கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க. நன்றி. 113